நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சர்க்கிளில் எப்படி ஈஸியாக பேபிஸ் வந்துட்டு பேஸ்கெட் வரையலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுக்கலாம். அப்புறம் சர்க்கிளோட சென்டரில் இருந்து அப்படி ஒரு ஸ்மாலாக ஒரு கர்வ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி மேலே இருந்தும் அந்த கர்வை கொண்டு போய் அந்த சைடு இருக்கிறதுல எண்டில் வந்துட்டு ஜாயின் பண்ணிடலாம். அப்புறம் இதுக்கும் இருக்க கேப்பில் டபுள் லைன் கொடுக்குற மாதிரி ரெண்டு சைடுமே அந்த டபுள் லைன் வந்துட்டு ட்ரா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பேஸ்கெட்டுக்கு மேலே வந்துட்டு அந்த ஹேங்கர் இருக்கும்ல, அதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுலேயுமே டபுள் லைன் கொடுத்து நல்லா இப்போது அந்த ரெண்டு கோட்டு கொடுத்துருக்க இடத்துல நம்ம என்ன கீழே வந்துட்டு நிற்கிறதுக்கு வந்துட்டு பேஸ்கெட்டில் நிற்கணும்ல, அதுக்காண்டி என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கு கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வைக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு அதுக்கு மேலே ரெண்டையும் வந்துட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டோம்னா ஒரு ஸ்டாண்ட் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த டபுள் லைன் போட்ட இடத்துல ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சின்னதாக ஒரு டிசைன் மாதிரி வயரில் இருக்கும்ல, வயரில் நம்ம பேஸ்கெட் போட்டால் பேஸ்கெட்டில் எப்படி இருக்கும் டிசைனாக இருக்கும்ல, அது மாதிரி நம்ம இப்படி போட்டுறோம், டிசைன் ஃபுல்லாக போட்டுறோம். அந்த கர்வ் ஃபுல்லாக அந்த டபுள் லைன் கொடுத்த இடத்துல இருக்கிற எல்லா இடத்துலையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த டிசைன் போட்டு ஃபில் பண்ணிடுறோம். அதே மாதிரி அந்த சர்க்கிள் போட்டுக்கோங்க, ஸ்மால் ஹாஃப் சர்க்கிள், அந்த இதுக்கும் என்ன பண்ண போகிறோம்னா அதுக்கும் அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம், அதே டிசைன் போடலாம். இல்லை உங்களுக்கு எப்படி உள்ளே வந்துட்டு பேபிஸ்க்கு குட்டி பிள்ளைங்களுக்குலாம் போட தரலைன்னா அதில் வந்துட்டு குட்டி குட்டியாக சர்க்கிள் மாதிரி போட்டாலுமே குட்டி குட்டி ரவுண்டாக ஓவல் மாதிரி அந்த 2 லைன்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போது ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அந்த டபுள் லைன் இருக்க எல்லா இடத்துலையும் என்ன பண்ண போகிறோம், கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இப்போ வந்துட்டு பேஸ்கெட்டுக்கு கீழே வந்துட்டு என்ன பண்ணணும், ஒரு டிசைன் வரும்ல, அதை வந்துட்டு சென்டராக அந்த சர்க்கிளோட சென்டரில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு அப்புறம் கிராஸாக கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக கொண்டு வந்து ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கம் அப்புறம் இந்த ரெண்டு டபுள் சைடுமே என்ன பண்ண போகிறோம், அதே மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே இருக்க அந்த லைன் போட்டுக்கிறதுல சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி செக்குடு பாக்ஸ் மாதிரி டிசைன் போடலாம். இதுதான் இல்லை டாட்டாக நல்ல டாட்டாக வச்சா இன்னும் நல்ல வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம எல்லா அந்த ஸ்பேஸுக்கு எல்லா இடத்துலையும் நம்ம இந்த லைன்ஸ் போட்டு ஸ்லாண்டிங் லைன் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா இடத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா டார்க்கன் பண்ண போகிறோம். அந்த லைன்ஸ்லாம் தெரியணும்ல, டிவைட் பண்ண லைன்ஸ்லாம், அதனால எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா டார்க் பென்சில் வச்சு டார்க் பண்ணிக்கணும். நான் நார்மல் பென்சில் வச்சு டார்க் பண்ணுறேன். உங்ககிட்ட இந்த டார்க் பென்சில் இருக்குல்ல, ஹெச்பி டார்க் பென்சில்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. இதை கலரும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பென்சில்ஸ் இது யூஸ் பண்ணியே குழந்தைங்க வந்து அழகாக ட்ரா பண்ணிக்கலாம். வெறும் சர்க்கிள் வச்சு அழகாக பேஸ்கெட் பண்ணிடலாம். ஒரு சைடு கோணையாக ஒரு சைடு இல்லாமல் குழந்தைங்களே ஒரு ஸ்மால் பிளேட் வச்சு சர்க்கிள் போட்டு அழகாக பண்ணிடுவாங்க. கீழே இருக்கிறதுக்கு சும்மா லைட்டாக டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். இப்போது இந்த பேஸ்கெட்டை அப்படியே விட்டாலும் ஓகே. இப்போ நம்ம ஆப்பிள் ட்ரா பண்ணி ஆப்பிள் காண்டி வச்சுக்க பேஸ்கெட் மாதிரி வச்சுக்கலாம். இல்லைன்னா ஃப்ளவர்ஸ் வரையலாம், இல்லைன்னா ஆப்பிள் ட்ரா பண்ணலாம், கிரேப்ஸ் ட்ரா பண்ணலாம், என்ன வேணால் பண்ணால் அது உங்களோட இஷ்டம். ஆனால் குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட்டு
ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைங்க கூட அழகாக ட்ரா பண்ணிடுங்க இதை பார்த்து. இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக அந்த மாதிரி அந்த ஸ்பேஸ் இருக்க இடத்துல ஃபுல்லாக நம்ம ஆப்பிள் ட்ரா பண்ணி லீஃப் ட்ரா பண்ணி காட்டினேன். கலர் பண்ணிங்கன்னா அழகாக இருக்கும். ஒரு பவு மாதிரி போட்டுக்கலாம்.